போலி என்கவுண்டர்களை செய்த பாஜக ஏன் அசாம் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள்? குற்றவாளிகள் என்ற பெயரில் நிரபராதிகளை என்கவுண்டர் செய்யும் பாஜக அரசாங்கம். அசாமில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஊழல் குற்றங்கள், இதனுடைய பின்னணி நிலவரம் என்ன அப்படிங்கிறத முழு விவரமா அந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். பாஜக ஆளக்கூடிய மாநிலமான அசாமில் போலி என்கவுண்டர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 171 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை கண்ட உச்ச நீதிமன்றம் அரண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக முன் வந்திருக்கிறார்கள். அசாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருது. இந்த ஆட்சியில தான் பல குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் மீது மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம தற்பொழுது அண்மை செய்தியாக வெளியாகி இருக்கிறது, 171 நபர்களை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். என்கவுண்டர் செய்தது மட்டும் இல்லாமல் அது போலி என்கவுண்டர்கள். அதாவது பாஜக ஆட்சிக்கு எதிராக நடப்பவர்களையும் அந்த அரசாங்கம் மீது எதிராக நடப்பவர்களை எல்லாம் ஆளுங்கட்சியான பாஜக குற்றவாளிகள் என்ற பெயரில் போலி என்கவுண்டர்களை செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கிறது. இந்த மனு ஏற்கனவே உள்ளூர் கோர்ட்ல இந்த குற்றம் சார்ந்த மனு உள்ளூர் கோர்ட்ல ஏற்கனவே குற்றம் சாட்டி இருந்தாங்க. அது தள்ளுபடியாகி இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த மனு போயிருக்கு. இந்த மனு பார்த்த நீதிபதிகள் தான் அரண்டு போயிருக்கிறார்கள். என்ன தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் அசாம் முதலமைச்சர் ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் நீதிபதிகளும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முன் வந்திருக்கிறாங்க. இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் சட்டவிரோதமாக, அசாமில் பல விஷயங்கள் சட்டவிரோதமாக, அவங்களுக்கு யார் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு யார் உத்தரவு கொடுத்தாங்கன்னு தெரியல. குற்றவாளி தப்பு செய்யறானா அவனை கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்தணும். ஆனா பாஜகவுடைய ஆதரவால போலீசார்கள் இந்த மாதிரியான என்கவுண்டர்கள்ல தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதுல 2021 ஒரே வருஷத்துல 171 போலி என்கவுண்டர்கள் செய்திருக்கிறார். ஆக குற்றவாளி என்ற பெயரில் அவர்கள் மீது முத்திரை குத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறார்கள். ஆட்சி அமைத்தது பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவது மிக 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 கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லாம அசாம்ல தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு வருது. அதற்கு பாஜக ஆட்சி விலக வேண்டும்னு பொதுமக்களால பல விமர்சனங்கள் எழுப்பிட்டு வராங்க. இப்ப ஒரு புகைப்படக்காரர், அரசு துறை சார்ந்த புகைப்படக்காரர் போராட்டத்துல ஒரு நபர் இறந்திருக்கிறார். அவர் மீது ஏறி நடனமாடின விஷயமும் பல விமர்சனங்களையும் பல விஷயங்களை பொதுமக்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இப்ப 171 என்கவுண்டர் செஞ்சிருக்கிறாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் போலியான பெயரில் இந்த மாதிரியான செய்யக்கூடிய விஷயங்கள் சட்டவிரோதமானது. சமூகத்துல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்படி தொடர்ந்து அசாம்ல பாஜக தலைமையிலான ஆட்சி அமைத்து வரக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மக்கள் நலனில் ஈடுபடாமல் மக்களுக்கு எதிராகவே பல குற்றங்களையும் பல விஷயங்களும் செய்துட்டு வர்றார். இதுக்கு முன்னாடி அவரு மேலேயே ஏராளமான பல குற்றங்கள் இருக்கு. மனைவியின் பெயரால பல சொத்துக்களை மறைக்கப்பட்ட குற்றம், அவர் செய்த ஊழல்கள் குற்றங்கள், இதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது இப்ப 171 என்கவுண்டர் போலி பெயரால செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்துக்கு மனுவா வந்திருக்குது. அதை பார்த்து நீதிபதிகள் அவரை பதவியில இருந்து விலக்குவார்களா இல்ல அந்த ஆட்சியவே கலைப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இது மிக மிக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பாஜக ஈடுபடுவது நல்லது அல்லன்னு சமுதாய பொதுமக்களால பல கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க. இந்த அசாம்ல மட்டும் இல்லைங்க, ஊபி எடுத்துக்கோங்க, குஜராத் எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, மணிப்பூர் எடுத்துக்கோங்க, பீகார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய
ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல பாஜகவுக்கு யார் யார் எதிராக நடக்கிறாங்களோ அவர்களை சுட்டுக் கொள்வது, இல்லைன்னா அவங்களை அடியோட அழிச்சிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்கள் பாஜக அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்களால பல சாட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப ஊபியில நடந்த விஷயம் என்னன்னா, விவசாயிகள் விவசாயத்துக்காக போராட்டம் பண்றாங்க. அங்க விவசாயிகளை கார் விட்டு ஏத்தி கொல்லப்பட்ட விஷயம். இது மட்டும் இல்லாம குஜராத்ல 8000 வீடுகளை இடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அயோத்தியில ஒரு பெண்ணை சாக்கடையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல யோகியோட ஆட்சி அமைஞ்சிட்டு வருது. அங்க புல்டோசர் வைத்து வீடுகள் இடிக்கக்கூடிய கலாச்சாரம் நடைபெற்று வருது. இன்னொரு விஷயம், உத்தரப்பிரதேசத்துல ஒரு நபர் சிறைசாலையிலிருந்து வராரு. இன்னொரு சாதாரண ஒரு நபர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி நேரடியா சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பாஜகவுடைய ஆட்சியில தான் நடக்குதுன்னு சொல்லலாம். அதை தான் தமிழ்நாடு என்னைக்குமே பாஜகவை எதிர்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா வட மாநிலங்கள் பாஜகவை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு பாஜக அவங்களுக்கே இந்த மாதிரியான துரோகங்களை செய்துட்டு வராங்க. குஜராத்ல நான் சொல்லியிருந்தேன், குஜராத்ல 8000 வீடுகள் இடிக்கப்பட்டதுன்னு. இதுல அப்பாவி மக்களுடைய வீடுகள் தான் இடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் வீடு தான் அதுல முக்கியமா இடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறிவைத்தே தான் பல விஷயங்களை செய்துட்டு வராங்க. ஏன் எடுத்துக்காட்டா வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கூட இஸ்லாமியர்களுக்கே எதிராகத்தான் இருக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் இஸ்லாமியர்களோட சொத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிருந்தாங்க. இதுலயும் பல பொதுமக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் போலி என்கவுண்டர் விஷயத்திலும் யூபியிலையும் குஜராத்லயும் மணிப்பூர்லயும் இந்த எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளுதோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இதுக்கு என்னதான் நியாயம், என்னதான் நீதி? இதை பாஜக அரசாங்கம் திருத்தி கொள்ளுமா அப்படின்னு பார்த்தாலும் திருத்தியும் கொள்ள மாட்டுகிறார்கள். பிரதான எதிர்கட்சி தலைவர்களும் அவர் மீது கேள்வி தொடுக்கிறார்கள். அதற்கும் அவர்கள் பதில் அளிக்க மாட்டுகிறார்கள். என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இந்தியா என்பது என்ன? ஜனநாயகம் இந்தியாவுடைய ஜனநாயக மக்கள் மத நல்லிணக்கத்தை பேணி காக்கக்கூடியவர்கள். ஆனால் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அகிம்சையே இல்லாம ஒரே வன்முறையாகவும் போராட்டமாகவும் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வன்முறையாகவும் போராட்டமாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை மிக 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 கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த மாதிரி தொடர் விவகாரம் நடந்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லலாம். இப்ப அண்மையில கூட அசாம் முதலமைச்சர் பங்களாதேஷ் ஓவரா விளையாடுறாங்க, முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அசாம்ல பாத்தீங்கன்னா முஸ்லிம் எதிரான பல விஷயங்கள் நடக்குது. 171 பேரை போலி என்கவுண்டர்களால போடப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இது கவர்மெண்டோடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க நிலம் கிடையாது, இது அடையாளமற்ற நிலம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்களை அங்கிருந்து விரட்டி இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமா முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களை தொடர்ந்து குறிவைக்கக்கூடிய பாஜக அரசாங்கம்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அங்க வாழக்கூடிய மக்கள் தொடர்ந்து கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. அசாம்ல பாஜக என்னைக்கு ஆட்சி அமைத்ததோ அன்றிலிருந்து அசாம் மக்கள் தொடர் வன்முறையாலும் பல பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு உச்ச நீதிமன்றம் தான் தகுந்த நீதியை கொடுக்கணும்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப அந்த அசாம் முதலமைச்சரை நீங்கள் பதவியிலிருந்து விலக்குவீர்களா, இல்ல அந்த அசாம் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா பாஜக இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுவது நீதிமன்றத்தாலும் மத்திய அரசாங்கத்தாலும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆட்சி தலைவர்கள் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி குற்றவாளிகள்ல நீங்க விடுவிச்சிடுறீங்க. ஆனா இந்த குற்றம் கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். இதற்கு உச்ச நீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து நிற்போம். ஆக இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய ஆதரவுகள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.